வணக்கம் நேர்களே. துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு கலைஞனை தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கலைஞனைத்தான் நாங்கள் இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோட சந்திக்க போகிறோம். இவரை பற்றி கூறுவதாக இருந்தால், இவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்டாடும் புலம்பெயர் தேசங்களில் ஒரு முக்கிய கலைஞனாக இருக்கின்றார். அவரை இன்றைய தினம் இந்த திரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக சந்திக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் பெயர் தம்பையா தயாநிதி. வணக்கம். சரி, உங்களுடைய நான் ஆரம்பத்திலேயே நான் கேட்கிறேன், தம்பையா தயாநிதி வயது 70. ஆனால் உங்களை பார்த்தால் ஒரு 70 வயது கலைஞர் என்று உணர முடியவில்லை. உங்களுடைய இந்த குரல், அதற்கு என்ன காரணம்? அது பிறப்பு வாசி என்று சொல்லலாம். எங்களுடைய அண்ணாவின் குரல். நான் என்னை அறிமுகம் செய்து கொள்வதற்கு இலங்கையிலே இலவாக இருக்கும் அப்புக்குட்டி ராஜகோபாலன் என்று சொல்லி ஒரு இலங்கை வானொலி கலைஞர், ரூபாவணி கலைஞர், நாடக கலைஞர், திரைப்பட கலைஞர், கோமாளிகள் ஏமாளிகள் என்ற திரைப்படங்களில் நடித்த ஒரு கலைஞர். அவருடைய தம்பி நான். எங்களுடைய குடும்பம் ஒரு கலை குடும்பம். எல்லோருமே கலை ஈடுபாடு உள்ளவர்கள், ஆண் பெண் எல்லோருமே. நான் மட்டும் விதிவிலக்காக விளையாட்டுத் துறையில் ஈடுபாடாக இருந்தேன். அவருடைய குரல் எனக்கு இருப்பதாலும் அவருடைய சாயலில் நான் இருப்பதனாலும் நான் கலைத்துறையில் கால் பதித்த பொழுது எனக்கு இலகுவாக கடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டியுள்ளது அண்ணன் பெயரை வைத்து. இதுதான் என்னுடைய சுருக்கம். சரி தயாநிதி, நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது விளையாட்டுத் துறையில் பயணித்தாலும் இந்த உங்களுடைய கலை பயணம் என்பது உங்களுடைய இந்த சகோதரர்களோடு உங்களுடைய இந்த கலை பயணம் ஒரு ஆரம்பமானது. ஆனால் உங்களுடைய தந்தை யாராவது இந்த கலை பயணத்தில் இருக்கின்றார்களா? தந்தையார் ஒரு கணித ஆசிரியர். அவருடைய கலை ஈடுபாடுகள் பற்றி எனக்கு தெரியவில்லை. என்றால் எனக்கு 3 வயதிலே தந்தை இறந்து விட்டார். என்னுடைய அம்மா உடிவில் லேடிஸ் குளிக்கில் படித்ததாக சொல்லியிருப்பாள். நான் 8ஆம் வகுப்பு வரை தான் படித்திருப்பாள். ஆனால் அந்த ரைமிங் சாங்ஸ், அந்த இங்கிலீஷ் பாடல்கள் அதில் அந்த நேரத்தில் பாடுவாள். நல்ல நகைச்சுவையாக கதைகள் சொல்லுவாள். உதாரணத்துக்கு, யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு ஒரு இறப்பு வீட்டோடு போயிருந்தால் அந்த வீட்டில் நடக்கும் சம்பவத்தை அந்த கொழும்பில் உள்ளவர்கள் அந்த நேரத்தில் எப்படி அந்த பொடியை வச்சு கொண்டு அழுகிறது கொள்றதுன்ற அந்த ஸ்டைலை எங்களை செய்து காட்டுவாள். இப்படிலாம் நடக்கும் என்று. எஸ்டர்டே நைட் கூட ஒரு பிரெட் பீஸ் சாப்பிட்டவர், பட் மார்னிங் போயிட்டேன் என்ற கதைக்கிற ஸ்டைலே அப்படி வீட்டை சொல்ல நாங்கள் கேட்டுக்கிட்டு சிரிப்போம். அப்போ நான் இப்போ சிந்திக்கும் பொழுது அம்மாவட்டம் ஏதோ இருந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அது எங்களுடைய மூத்தண்ணனுக்கு வந்தது. அரியரட்னம் அவர் ஒரு ஆசிரியர், 2வது கிருஷ்ணதேவன், 3வது ராஜகோபாலன், மற்ற அக்காவே. நான் கடைசி படியன், 9வது படியன். நாங்கள் எல்லாம் 11 பேர். அப்பா இறந்துட்டார். இல்லையாண்டா ரிசர்வ்க்கும் எங்களுக்கு டீம் 11 தானே ஒரு ஃபுட்பால் டீமுக்கு. அப்பா இருந்திருந்தால் ரிசர்வ் பிளேயருக்கும் உதவி செய்திருப்பார் நினைக்கிறேன். கண்டு போட்டார். சரி, இனிமேல் நீங்கள் கூறி வரக்கூடிய, அதாவது அந்த காலத்து வாழ்க்கை, நான் நினைக்கிறேன் உங்களுடைய தாய் தந்தையர்களோடு நீங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும், ஆனால் அதன் பிற்பாடு நீங்கள் தாய் தந்தையர்கள் ஆனது பின்னர் உங்களுடைய பிள்ளைகளுடனான அந்த வாழ்க்கை, அதாவது நீங்கள் கூறினீர்கள், அதாவது உங்களுடைய தாயார் எவ்வாறு அந்த நகைச்சுவையாக அல்லது உங்களுடைய இந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். ஆனால் அந்த சம்பவம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கின்றதா? நிச்சயமாக அது எங்களுடைய கையில் தான் தங்கி இருந்தது. என்னுடைய பிள்ளைகள் அங்கு தான் பிறந்து வளர்ந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று கலைவழி கொடுக்கணும் என்றதில் கவனமாக இருந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் போன வெளிநாடு சூழல், வெளிநாட்டு வாழ்க்கை முறைகள் என்று அறியும் பொழுது ஒரு பயம் இருந்தது. இந்த பிள்ளைகளை எப்படி இந்த சூழலில் வளர்த்தெடுக்க போகிறோம் என்று. அப்போ நாங்கள் இந்த கலை ஈடுபாடோடு இருந்தமையினால் எனக்கு அந்த கமலஹாசன் சலங்கி ஒளி படம் பார்த்த பொழுது அப்போ நான் லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த கேளுக்கு எழுதுவன் கல்யாணம் கட்டி, லவ் தானே, கல்யாணம் கட்டி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து அதுவும் படியனா பிறந்தா அவனும் பரதநாட்டியம் பழக்க வேணும் என்று சொன்னது. அது கனவில் நெய்யமாக்கினேன். 6 வயதிலே அவரை விஷயத்தை சொல்லி கூட்டிக் கொண்டே விட்டு 2 நாள் போனார். 3ஆம் நாள் வந்து சொன்னார், அப்போ அங்கே எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாக இருக்கு, எனக்கு வெக்கமே போக மாட்டேன். அவருக்கு முன்னால் நான் ஒரு நாடகம் போட்டு அப்பாட கனவிது அம்மாட கனவிது என்று சொல்லி அவரை பிரெயின் ரோஸ் பண்ணி அனுப்பி ஒரு மாதிரி 16 வருடங்கள் தொடர்ந்து படித்து ஸ்ரீ தயாலசிங்கம் ஆசிரியர் என்று
ஐரோப்பாவிலே எங்கும் பிரபலியமான ஒரு ஆள். அவரும் இங்கே பிறந்த ஒரு ஆண் நடன கலைஞர் தான். அவரிடம் கொண்டே பாரம் கொடுத்தேன். அவர் நடனம் மட்டும் பழக்கவில்லை, பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் உணர்த்தி வளர்த்தமையினால் எனக்கு பிள்ளையாக கிடைத்தது. அவருக்கு 22 வயதில் அரங்கேற்றம் செய்தோம். இப்போ கொஞ்ச காலம் கிளாஸஸ் கொடுத்தவர் இந்த வளர்ந்து படிப்புகள் பட்டங்கள் மாறின பிறகு தொழில் எல்லாம் வேறு நாடுகளில் கிடைச்சிட்டுது. அப்போ நடத்தின கிளாஸஸும் கொடுக்கல. அதை இப்போ கொஞ்சம் விளத்திட்டேன். பேர பிள்ளைகள்கிட்ட போயிட்டோம். இப்போ பேர பிள்ளைகள் வந்து இப்போ மகள் இப்போ 10 வயது பியானோ பழகி கொண்டிருக்கா. ஃப்ரெஞ்சு பியானோ தான் பழகி கொண்டிருக்கிறா. மகளுக்கு இப்போ தான் 5 வயது. அவையாதல் பரதம் பழக்கம் இல்லாட்டி சங்கீதம் பழக்கம். அங்கே சங்கீதத்துக்கு இந்த வேட ஸ்டைலுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு இருந்தாலும் அது பூரணத்துவம் அடைய முடியாமல் கிடக்கு. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இருந்தாலும் அங்கே பிள்ளைகள் நல்ல வளர்ந்து கொண்டிருக்கணும். முயற்சி எடுத்தால் எதையும் செய்ய முடியும் தானே. காத்து கொண்டு அதுக்கு நாங்களும் இருக்கணும். இருந்தால் அவையும் கொண்டு வந்து விடலாம் என்ற ஒரு கற்பனை. மகளுக்கும் இன்னும் ஒரு படிகள் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு தடவை ஸ்போர்ட்ஸில் விடலாம், ஒரு தடவை மிருதங்கத்தில் விடலாம்னு ஆசைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நடந்தால் சந்தோஷம். சரி, நான் உங்களிடம் கேட்கிறேன். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறுகிறபடியும் அதாவது ஒரு விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் விளையாட்டுத்துறையில் நான் நினைக்கிறேன் தயாநிதி என்ற மனிதருக்கு ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு சாதனை ஒன்று இருக்கின்றது. சாதனை அதை பற்றி கூறுங்கள். நிச்சயமாக. நான் ஃபுட்பால் கிரிக்கெட் இரண்டும் சவழானில் ஆரம்பித்து மானிப்பாயிண்டு சென்று அந்த துறை தனிப்பட்ட அத்லீட்டில் வந்து நான் ஹை ஜம்ப் உயரம் பாய்தலில் 19 வயதில் 6 அடி உரங்களும் எனக்கு மேலால் பாய்ந்த ஒரு சாதனையை வச்சிருந்தேன். நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்தில் அது உடைக்கப்படவில்லை. இப்பொழுது உடைந்திருக்குமோ தெரியவில்லை. என்னுடைய காலத்தில் கொஞ்சம் நீந்துவேன். அப்படி இப்படி அந்த என்னென்ன இந்த கார்ட்ஸ் விளையாட விருப்பம் இல்லை, கரம் விளையாட விருப்பம் இல்லை, ஏதாவது உடம்பை முறித்து செய்கிறதுல ஈடுபாடு கூட இருந்தது. அதன்படி போய் அங்கே நான் ஃப்ரான்ஸ்லேயும் அப்போ நாங்கள் சென்னையில் விளையாடினபடியே அங்கே பிளேயர்ஸ் எல்லாம் வந்திருந்தவங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிருபான்னு சொல்லி அவர் எனக்கு போயிட்டு அவர் தான் என்ன ஃப்ரான்ஸுக்கும் கூப்பிட்டவர். அப்போ அவர் நான் அம்மாறோடனே அந்த நேரம் நாங்கள் என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான சிரமம். போர்டர் தாண்டி போகிறது, ஃப்ளைட்டில் போய் ஒரு இடத்துக்கு இறங்கிடுவோம். இப்போ அங்கேருந்து போய் இடுகாடு அது இதுன்னு சொல்லி சுழிச்சு கொண்டு போகணும். அது அப்படி ஒரு வழிகளால் ஒரு டீம் தன் டீமுக்காக அவங்கள கொண்டே என்ன அங்கே எடுத்து சிங்கிங் சென்ட் ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லி ஒரு டீமை உருவாக்கி அதுக்கு விளையாட தொடங்கிட்டோம். ஒரு 3-4 வருடம் கலையை பற்றி சிந்தனையில் விளையாட்டிலே போய்ட்டோம். ஃபுட்பால் தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அது பேருந்து பார்த்தால் அந்த வரி கொண்டு விளையாடுற அளவுக்கு வீரர்கள் ஒவ்வொரு கழகம் உருவாயிட்டுது. சிங்கிங் ஃபிஷ் சென்ட் இங்கே உள்ள கிளப்ஸ் மாதிரி அங்கேயும் வந்துட்டுது நிறைய. அப்போ அது ஒரே போட்டி நாங்கள் ஒரு ஃபைனல் மேட்ச்சில் நாங்கள் ஒரு 6 கோல் அடிச்சிட்டோம். அவங்களுக்கு கடுப்பாயிட்டுது. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு மேட்ச்லேயும் எங்களை பார்த்தோண்டே வர்றது. நான் கொஞ்சம் வாய் கூட கதைக்கிறது கூட நக்கல் அடிக்கிறது கூட வாட்ச் பண்ணி கொண்டு வந்தவங்கள தோற்றதும் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுது. ஒரு பொட்டிலால் எனக்கு எறிஞ்சால் இதில் வெடிச்சிட்டுது. அப்போ மகன் ஒரு 3 வயது வயசு பிடிச்சு கொண்டு அமைச்சு பார்க்க வரையணும். அதில் பிடிச்சி அப்படி தான் காணும் உமக்கு விளையாட்டு நீர் வீட்டோடையும் பிள்ளைய வளர்க்குறதில் ஒப்பாப்பன்னு கொண்டு போயிட்டா. யோசிச்சு கொண்டு இருக்கேன் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேணும் எனக்கு. அப்போ இந்த கல்யாண வீடுகள் பர்த்டே பார்ட்டிகள் போனால் அன்னட்ட பகுதிகள் அன்னட்ட ஜோக்ஸ்களை வச்சு எல்லாம் பாடுற மாதிரி பாடி ஏதாவது செய்வேன். அது எல்லாரும் கொஞ்சம் பரவலாகிட்டுது. அப்படி தம்பி வந்துட்டானா அப்போ அப்படி தொடர்புகள் கிடச்சித்தான். இப்போ இந்த கலைத்துறைக்கு வந்தேன். கலைத்துறைக்கு வந்து ஓரிரு நாடகம் தான் மற்றவர்களுடைய பிரதியில் நடித்தேன். இப்போ நானே எழுத வேண்டிய சூழல் வந்தால் எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. சவுதியில் இந்த காலத்தில் மனைவிக்கு காதல் கடிதங்கள் அல்லது கவிதைகள் எழுதி பல அந்த பரீட்சையம் எழுதணுன்ற ஆசை இருந்தது. தனிமையும் கொஞ்சம் கூடும் பொழுது அது தேவையாக இருந்தது. இப்போ ஞானம் பிறந்ததுன்னு சொல்லி 90ஆம் ஆண்டு ஒரு நாடகம் எழுதினான். அது வெற்றி அளித்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு டீமும் சேர்ந்துட்டுது. அந்த குரூப்பும் நாடக குரூப் எல்லாரும் அதில் சந்திக்கிறோம். 40 வருடமாக ஒரு 4-5 கலைஞர்கள் நாங்கள் பயணிக்கிறோம். 2 பேரையும் என்னோட வந்திருப்பார் குணபாலன் செலவள நாளைக்கு வருவேன். 2 பேரையும் என்னோட சேர்க்கிறேன். நகைச்சுவை இரட்டையர்களாக நாங்கள் உலகம் சுற்றுறோம். இப்போ அமெரிக்கா, கனடா, அது இது எல்லா நாட்டுக்கும் போய் கொண்டிருப்போம். அப்படி போகுது. இதுவரையில் சொல்கிறது மிகையாக இருக்கும். இருந்தாலும் இங்கே ஒருத்தருக்கு என்ன தெரியாதுன்ற ரீதியெலாம் சொல்ல வேண்டியிருக்கு. 500 நாடகத்துக்கு மேலே எழுதிட்டேன். 1000 மேடைகள் தாண்டிட்டேன். அதில் ஒரு சிறப்பு இந்த இடத்துல இருந்து நான் சொல்ல வேணும். என்னுடைய நாடகங்களுக்கு ஒரு நாடகத்தை தெரிவு செய்து பிரதம ஆசிரியர் ஈழநாட்டு ஆசிரியர்
கோணநாதன் அவர்கள் SS கோணநாதன் அவர்கள் அங்கே இருந்த வேளையிலே என்னுடைய நாடகத்தை எடுத்து இன்றைய டன் டைரக்டர் உணர்வுகள் என்ற நாடகத்தை ரஜினி பதிப்பகம் மூலம் வெளியிட்டார். புத்தகம் அடித்ததும் தெரியாது, ஹோல் அரேஞ்ச் பண்ணதும் தெரியாது, இன்விடேஷன் அனுப்பினதும் தெரியாது. ஒரு 500 பேர் வந்திருந்து அந்த புத்தகங்களை வாங்கி அதில் வந்த காசை கூட என்னட்டையே தூக்கி தந்துட்டு ஒரு பெரிய ஒரு மனிதன் இடத்துல இருந்து இன்றைக்கு டன் டிவி என்ற ஒரு ஸ்தாபனத்தின் ஊடாக என்னுடைய குரலை முகத்தை காட்டிக்கொள்வது நான் பெருமைப்படுகிறேன். சரி, இந்த இடத்தில் நான் உங்களிடம் அதை கேட்கின்றேன். அதாவது உங்களுடைய இந்த நகைச்சுவை, இந்த நிகழ்ச்சியூடாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு 2 நகைச்சுவை நீங்கள் நினச்சி கொண்டு வந்தால் ஏதாவது சொல்ல வேணும்னு சொல்லி, ஆனால் இப்போ நான் வேறு சைடுகளில் போயிட்டோமேலோ இருந்தாலும் சொல்ல முயற்சிக்கிறேன். நான் வேலையால் வந்து பின்னேரத்தில் ரிஹர்சலுக்கு போவேன் ஊரில். இப்போ அங்கே நடந்த சம்பவத்தை பாரிஸில் தானோ, அப்போ பின்னேரத்தில் இதுக்கு போவேன். அப்போ ஒரு 3 நாளைக்கு முதல் மனைவி கேட்டால் அப்படி பர்த்டே கொண்டு வருது, ஒரு சாரி கொண்டு வேணும். நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சாரி வேணுமெண்டா எங்கே போகிறது, எங்களோட உழைப்பு என்ன, வீட்டு வாடகை என்ன, அது என்ன பிரச்சனை, அது இதை சொன்னால் கொஞ்சம் கோபமாயிட்டேன். நானும் பேசி போட்டு கொஞ்சம் சிந்திக்க வேணும்னு சொல்லி போட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். வந்து பின்னேரம் ரிஹர்சலுக்கு போகணும். அப்போ வந்து பார்த்தால் நான் இதுக்கு முதல் இந்த 3 நாளுக்கு முதல் என்னென்ன நடக்குமோ அது ஒன்றும் நடக்குதில்லை. வேலையில் வந்துட்டு போக வேணும். அப்போ நான் வந்துட்டேன் அதெல்லாம் சிறுமி காட்டுறேன், இறங்கவே இல்லை. ரிஹர்சலுக்கு போக நேரம் போது டீ ஒன்று குடிக்கலாமண்டால் என்ற பாட்டில் கதைக்க டீ ஒன்று வந்தது. மகன் கொண்டு வந்து இப்படி வச்சான். அப்போ நான் அதை எடுத்து பார்த்தால் அந்த வளமையாக போடுற டீ மாதிரி இல்லை. இதை எவன் குடிப்பான், எந்த நாய் குடிக்கும் என்று நான் சொல்ல, மேலேருந்து கேட்டு 25 வருஷமாக குடிக்கிற அந்த நாயைத்தான் குடிக்க சொல்லன்னு சொல்லி கதை கொண்டு வந்து சத்தம் இல்லாமல் அதை வச்சுட்டு வெளியில் போயிட்டு நிறைய இருக்குது போக நான் சொல்கிறேன். இன்றைய தினமும் திரைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு கலைஞன் அவருடன் கதைத்து கொண்டு போகின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், மகிழ்ச்சி என்னதான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் அந்த கவலை இல்லாமல் போகும் வேறுடைய இந்த கதைகள் நகைச்சுவைகள் ஊடாக. சரி, நான் உங்களிடம் நான் கேட்கிறேன், தயாநிதி என்கின்ற நீங்கள் ஒரு விளையாட்டு ஆர்வலன் அல்லது விளையாட்டு வீரன் என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றீர்களா, அல்லது ஒரு கலைஞன் என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றீர்களா, அல்லது ஒரு எழுத்தாளன் நாடகங்களை மேடையேற்றுகின்ற அந்த துறையில் நீங்கள் எந்த இதில் நீங்கள் பெருமைப்படுங்க? நிச்சயமாக விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். விளையாட்டில் தான் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்டிவ் மனிதனுக்கு வர வேணும். அதை உருவாக்கி தந்தது விளையாட்டு. வெற்றி தோல்வி இரண்டையும் சந்திக்கக்கூடிய பக்குவத்தையும் அதை பழக்கியது விளையாட்டு. அதிலிருந்து கலைக்குள் போன உடனே கலையில் போட்டி வருவதற்கு இல்லை, இப்போ இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் செய்த பொழுது ஆலை இல்லா ஊருக்குள்ளில் பெம்பு சர்க்கரை போல் நாங்கள் அசத்தி கொண்டு போனோம். இப்போ சின்ன போட்டிகள் வரலாம், ஆனால் நாங்கள் வேறு லெவலுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ தொழில் ரீதி கலைஞர்களாக நாங்கள் வந்துட்டோம். எழுத்தாளர் என்று யாரும் சொல்லும் பொழுது பெருமையாக இருக்கும். நான் இப்போ எல்லாருக்கும் சொல்லுவது, நான் கவிதைக்கு மாணவன் என்று இருந்தாலும் 2 கவிதை நூல் வெளியிட்டுள்ளேன். ரணங்கள் என்று சொல்லி ஒன்று எங்கள் வலிகள் பற்றி, மற்றது மோனூல் முத்துக்கள் என்று. இந்த மோனூல் முத்துக்கள் என்ற கவிதை என்னுடைய ரசிகன் ஒருவர் நெதர்லாந்தில் வாழ்பவர் என்னோட கவிதைகளுக்கு அடிமையாகி என்னிடம் கேட்டார், இதில் தான் கொஞ்சம் கவிதை எடுத்து வச்சிருக்கிறேன், இதை நான் நூலாக்கலாமாண்டு. ஓமன் சொன்னால் அவரே எல்லாம் நூலாக்கி மோனூல் முத்துக்கள் என்று பெயரும் வச்சு அவரே நெதர்லாந்தில் வெளியிடுறதுக்கு ஒழுங்கு செய்து, நான் பிரான்ஸ்லேருந்து என்னுடைய கலைஞர்களோட போய் ஒரு கலை நிகழ்ச்சி செய்து அந்த நூலை அங்கே வெளியிட்டு வந்தேன். அது பெரிய வெற்றியாக இருந்தது. ஒரு மகிழ்ச்சியான. அதை விட இன்றைய வாசகம் என்று சொல்லி என் முகநூலில் எழுதி கொண்டிருக்கிறேன். கொழும்புக்கு இங்கே வந்த காலத்தில் தான் சிந்தனைகள் மாறி அலைபாய தொடங்கிட்டு அதில் எழுதிய ஒவ்வொரு நாளும் காலமே விடிய 5 மணிக்கு நான் 2 பேரை திருக்குறள் மாதிரி எழுதுவேன். அது 2000க்கு மேலே எழுதிட்டேன். அதை காலப்போக்கில் யாராவது எடுத்து நூலாக்குற வாய்ப்புகள் வரலாம் என்று நினைக்கிறேன். சரி, நான் உங்களிடம் கேட்கின்ற ஒரு ஆனைக்கோட்டை உங்களுடைய பிறந்த இடம். தயாநிதி என்ற மனிதனை ஆனைக்கோட்டை மண் வளப்படுத்தியதா அல்லது புலம்பெயர்த்திய பாரிஸ் மண் வளப்படுத்தியதா? இல்லை, அது என்னுடைய ஆனைக்கோட்டை மண் என்னுடைய குடும்பம்.
என்னுடைய படித்த பாடசாலைகள். ஆனக்கோட்டையில் நான் இருந்த காலத்தில் உயரப்பள்ளம் என்று சொல்லி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் வாய்த்தார்கள் விளையாட்டுத்துறையினால். கூடிய காலம் அந்த அந்த மண் தான் என்ன வளர்த்தேன்னு சொல்லலாமே. அவர்களுடைய பழகி காலமாக போனால் பின்னர் தான் வீட்டை வருவேன். அப்பா இல்லாத பிள்ளை தானே இது அண்ணாக்களெல்லாம் குழம்பில வேலை அது இது. நான் கடைசி இப்படியும் கொஞ்சம் குழப்படி கூட காலம் அவளிக்கிட்ட அப்படியே பெரிய குழப்படியாக செய்ய மாட்டோம். அது அடிக்கிற கொள்கிற அப்படி இப்படி செய்கிறதானே பிந்தி வருவோம் போவோம். கூலாவடியிலேயும் ஒரு நண்பன் என்னுடைய கிருபா பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவற்ற குடும்பம் அங்கே வருகிறது. அந்த வீடுகள்லாம் நான் கூட வளர்ந்தது. நான் இந்து ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்கள் மத்தியில் தான் நான் கூட வளர்ந்ததும். அணைக்கோட்டையில் எனக்கு நல்ல பிடிப்பு. அங்குள்ள மக்கள் அந்த வயது போன ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு மதிப்பினம். அந்த நேரம் பகுதி விட்டு கொண்டே இருப்போம். ரோட்டில் இருந்தால் போய் சும்மா காசு 5-10 வேணுமெண்டா கூட அதிலேருந்து ரோட்லேருந்து சும்மா அழுவோம். கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு முடிச்ச விட்டு காசு தெரியும் போகக்கூட ஏதாவது செய்யுங்களான்னு சொல்லி என்று வேறு ஒரு முஸ்வாத்திகளுக்கு அந்த காசு வச்சுட்டு கொண்டு போவோம். படம் பார்க்கணுமெண்டா அப்படி என்ன விளையாட்டுகள் இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளை கலவன் இருக்குது தானே, விளையாட்டு குடும்பத்தினங்கள் கலவண்டில் சொல்லாமல் அந்த குடும்பத்தினங்கள் இல்லை கலவன்னு சொன்னாலும் அப்புறம் இப்போ சொல்லதான் தானே. சில வேளை கோழி அதை கூட பிடிப்போம். பிடிச்சா எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும், விளக்கட்டி விட்டுருவார்கள் போயாண்டு. அப்போ போய் அந்த நேரில் போய் கும்பிடுவோம், பார்த்து செய்யுங்கன்ற மாதிரி கூப்பிட்ட காலங்களும் இருக்குது. சில வீடுகளை நாங்கள் அந்த எங்களை தெரிஞ்சிட்டு வாங்க குடும்பக்காரர் வாராங்க இன்றைக்கு எங்கேயாச்சும் வீட்டுக்கு சொல்லிய போதுண்டா சில பேர் பயத்தில் தாங்களே கொண்ட பிடிச்சி தந்துட்டு சாப்பிடுங்கடான்னு சொல்லி அப்படியும் கடந்த காலங்கள் இனிக்கும். அதுக்கு இப்போ என்னோட நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். லண்டன், நோர்வே, பிரான்ஸ் அண்டு எல்லாரும் கொண்டா சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது 40 வருடத்துக்கு பின்பு. அப்போ அந்த பழைய நினைவுகள் மீட்கும் பொழுது அந்த காலம் வராதா இனி என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த நாங்கள் சந்தித்த முகங்கள் ஒன்றும் இல்லை இங்கே. அதுதான் இப்போ அந்த நண்பர்கள் இருந்தபடியே ஒரு வாரம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. திருப்பி நாங்கள் ஷூட்டிங் முடிய உடனே ஓடி போய் வந்துடும். நான் வந்ததே அதையும் சொல்லிவிடலாம். அந்தோனி என்ற ஒரு முழு திரைப்படம் ஒன்று கூட்டு தயாரிப்பில் இந்திய, இலங்கை, பிரான்ஸ், ஐரோப்பா, நோர்வே போன்ற நாடுகள் வந்து கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம். பிரமாண்டமான செலவில் செய்கின்றார்கள். அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்த படப்பிடிப்பு யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டு முழுக்க யாழ்ப்பாணம் அந்தோனி டைட்டில் கடலோரம் சம்பந்தப்பட்டமான கதை, கடலோடிகள் அல்லது அந்த அந்த சமூகம் சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கிறது. எங்களுக்கு தரப்பட்ட பாத்திரம் சின்ன நண்டாலும் அதில் பங்கு பெற்றது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. எங்களை அழைத்திருக்கிறார்களே இப்படி செலவழித்து எங்களை மாங்கோ கலைஞர்கள் என்று சொல்லி கூப்பிட்டு செலவு தந்து எல்லாம் செய்யணும். 70 வருட வாழ்க்கை உங்களுடைய மனதை பாதித்த விடயம் அல்லது உங்களுக்கு கஷ்டமான விடயம் என்றால் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கஷ்டமான விடயம் என்று சொல்வது வந்து நான் ஒரு 2003 பகுதியில் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த அமைதி நிலவிய காலத்தில் நான் வரும்பொழுது எங்களுடைய அம்மாவுக்கு 85 வயது. அம்மாவுக்கு என்ன தெரியாமல் போயிட்டுது. பிள்ளைதான் என்று சொல்லுவார்களே என்ற பேர் கூட நினைவில். என்னடா 11 பிள்ளைகள், அம்மா எத்தனை பேர் பக்கத்தில் இருந்தவே என்ற கொஞ்சம் பேர் சொல்லுவா. ஒரு 3-4 பேர்கிட்ட வந்தோடனே நான் கடைசி 9ல் நிற்கிறேன். அப்போ பேரே வர மாட்டேன்றது. அப்போ நான் தாங்க முடியாமல் போச்சு அந்த. ஆனால் அம்மாவோட பழக்க முறை யார் வந்தாலும் சாப்பிடுன்னு சொல்லுவா. அவக்கு முன்னால் சாப்பிட்டாலும் திருப்பி அங்கே நிற்கிறவே கூட சாப்பிட்டவரே என்று தான் சொல்லி கேட்டுக்கிட்டு கொண்டே இருப்பா. அது கொஞ்சம் என்ன வெகுவாக பாதிச்சு. என்னடா அம்மா கஷ்டப்பட்ட நேரங்களில் அம்மாவை சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய சூழல்கள் எங்களுக்கு கிடைக்கல. நான் வெளிக்கிட்டு போய் நான் ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகன்ன்றது கூட அம்மாவுக்கு தெரியாது. இப்படி அண்ணாக்களை தெரிஞ்சிருக்கும், எந்த ஒன்றுமே தெரியாது. எங்களோட வீட்டில் 11 பேர் இல்லைன்னா என்ன தவிர மற்ற எல்லாருக்கும் அம்மா பிள்ளைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி மூக்கு பிடிச்சு குளிக்க வார்த்தை எல்லாம் செய்திருக்கிறா. எனக்கு அந்த வாய்ப்பு என் பிள்ளைகளுக்கும் கிடைக்கலைன்றது இன்னும் எனக்கு கிடைக்கும். அம்மாட கையால் வளர்க்கப்பட இல்லைன்னு சொல்லி நிறைய இருக்கு சொன்னாலுது. சரி, உங்களுடைய தந்தையிடம் உங்களுக்கு பிடித்த விடயம்? தந்தையிடம் எனக்கு கணித ஆசிரியர் ரெண்டே தெரியும். நல்ல பலசாலி. மற்றபடி எனக்கு தெரியாது. ஆரம்பத்திலே உங்களுடைய 3 வயதிலே இருந்தது எனக்கு தெரியாது. சரி, இந்த நான் கேட்கின்றேன், அதாவது நீங்கள் இவ்வாறு, அதாவது இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கின்ற ஒரு கலைஞருக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் உங்களுடைய இந்த படிக்கின்ற பொழுது இவ்வாறான தொழில்நுட்ப வசதி இருக்கவில்லை, கலை வாத்தியங்கள் இவ்வாறு இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் 1க்கும் மேற்பட்ட துறைகளில் உங்களால் பயணித்து சாதிக்கக்கூடியதாக இருந்தது.
அந்த காலகட்டத்தில் இருந்த உங்களுடைய அந்த கலை பயணத்துக்கும் இப்போது நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கலை பயணத்துக்கும் எவ்வாறான வித்தியாசங்கள், வேறுபாடுகள், வளர்ச்சிகள் இருக்கின்றன? வளர்ச்சி நிறைய இருக்கு. அறிவும் இன்னும் விசாலமாக இருக்குது. எங்களோட சிந்தனையை விட இப்போ உள்ள தலைமுறையோட சிந்தனை நல்லா இருக்குது. மற்றது நாங்கள் நாடகங்களே நடித்து கொண்டிருந்தபடியால் எங்களுடைய பாணி கொஞ்சம் நாடகத்துக்குள்ளேயே இருக்குது. அது என்னுடைய நாடகம் நாடக மரபுக்குள்ளே நாடக அரங்கியல் கலையோ நான் கற்றுக்கொண்டு போகவில்லை. ஒரு அண்ணன் பேரை எல்லாம் குடும்பத்தின் பேரை வச்சுக்கொண்டு நானே எங்களோட நாடகம் ஒரு ஸ்டைல் கனவேர் சொல்லி வினம் தயானந்த நாடகத்துக்கு நாங்கள் ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி இன்னும் தான் கண்டுபிடிக்கல. ஆனால் என்னால் ஒரு செகண்டில் சிரிக்க வைக்க முடியும், அள வைக்கவும் முடியும். என்னுடைய படைப்பு அப்படித்தான் இருக்கும். 20 நிமிடம் எங்களுடைய நாடகம் இருக்குமெண்டா கூப்பிட்டு வச்சு அங்கே அக்களை அள வைக்கக்கூடாது, அல்லது நெடுதல் சிரிக்க வைக்கவும் கூடாது. ரெண்டையும் சொல்லணும். மண்ணின் அவலம், புலம்பெயர்ந்த மண்ணில் ஒரு அவலம், இந்த ரெண்டும் என்னுடைய கதைகளில் இருக்கும் கட்டாயமாக. அப்படி போகிறேன். இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு இதெல்லாம் கூட பெறம் கற்பனை பண்ண முடியாது. 4 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறாங்க படிகள், அதில் நடிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்றது அவங்களால தான். அந்த துணிச்சல் அவங்களுக்கு தான் வந்தது, எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் சும்மா வீடியோ நாடகங்கள் நிறைய செய்திருக்கிறோம். ஆசிரியர் குணாவுக்கும் தெரியும். 10 வீடியோ நாடகங்கள் செய்திருக்கோம். பாரிஸ் வீடியோ மலர்னு சொல்லி போட்டு அந்த பூமாலை அது இதுன்னு சிங்கப்பூரில் இந்த எக்நாத் எல்லாம் வர்ற காலங்கள் நீங்கள் பிறந்தும் இருக்க மாட்டீர்கள். அப்போ அந்த வருகை எங்களோட பிள்ளைகளை அடுத்த தலைமுறையை பிரைன் வாஷ் பண்ணதுன்றதுக்காக நாங்கள் ஒன்றை ஆரம்பித்து எங்களோட கதைகளை சொல்கிறது, எங்களோட நிகழ்ச்சிகள் அதில் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் வரும், எந்த ட்ராமா ஒன்றும் இருக்கும். அப்படி வீடியோ நாடகங்கள் செய்திருக்கிறோம். கடைகளில் கொடுத்து வாடகைலாம் கொடுப்பினோம். அப்படி இருக்குது. அந்த காலம் போல இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய மகன் 7-8 வயதில் கம்ப்யூட்டர் வேணும்னு கேட்க எங்களுக்கு கொடுக்க வசதி இருக்கே இல்லை. ஆனால் 11 வயதெல்லாம் வேண்டி கொடுத்தோம். ஏனென்றால் உடனே வாங்கி கொடுத்தாலும் அப்பாட்ட எல்லாம் இருக்குது எதையும். அப்போ மகன் நாங்கள் பட்ஜெட் பண்ணோம், நம்மகிட்ட வருமானம் என்ன வீட்டு அது இதுன்னு சொல்லி ஆரம்ப காலங்கள் சிக்கல் தானே எல்லாருக்கும். அதை பழக்கப்படுத்தி 11 வயதெல்லாம் வேண்டி கொடுத்தது. ஆனால் 11 கொடுக்க அது தேவை. இப்போ ஃபோன் கேட்டால் இப்போ கேட்கணும். இல்லை இங்கே பார்த்தா எல்லாட்ட கையிலையும் ஐஃபோனும் எங்களோட ஃபோனை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன மாடல்னு பார்த்துட்டு சிரிச்சு கொண்டு போகிறாங்க. அவங்களோட கையில் கடைசி மாடல் இருக்குது. அப்போ அதுலேயே கனவையில் செய்யக்கூடியதாக இருக்குது. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இல்லை இந்தியாவை பொறுத்தவரையில் யூடியூபர்ஸ் அதிகமாக இருக்கணும், நல்லா உழைக்கணும் என்றெல்லாம் கேள்விப்படுறோம். ஒன்று போய் கப்பால் எல்லாம் இந்த கை தொலைபேசியை வச்சு தான் செய்யணும். அது வளர்ச்சி தான். அதை பாவிக்கவும் தெரியணுமே. இப்போ எங்களுக்கு இதுக்குள்ள உள்ள மாற்றம் மட்டும் எங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் விரும்புறையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் கொண்டு வந்த ஃபோன் ஒன்று நின்றுடுது, சிம் மாற்றிக்க அது பிளாக் ஆகிட்டு 3ஆம் தரம் அடித்தா நின்றுடும். அதுக்காக ஃபோனை நிப்பாடி வச்சுருக்கேன். கொண்டு பிள்ளைகிட்ட கொடுத்தா அதை மாற்றணும். அது அவங்க கற்றுக்கொண்டாங்க. பிறக்கிற பிள்ளைகளே இப்போ அதை உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியோட பிள்ளை பிறந்த உடனே நர்ஸ் பக்கத்தில் தூக்கி எங்களை கொடுக்க நர்ஸ் அவர் ஆண்டிச்சு தான். அவள் என்னென்று கேட்க உங்களோட ஃபோனை தாங்க தான் ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டேன்னு அடிச்சு சொல்லணும். இந்த மாதிரி பிறக்கைக்கு நுட்பத்தோடைய பிறக்குதுகள் பிள்ளைகள் இல்லையா? சரி, நான் உங்களிடம் கேட்க இறுதியாக, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக, இந்த புலம்பெயர் தேச கலைஞர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கும் இந்தியாவில் இருக்கின்ற கலைஞர்களுக்கும் எவ்வாறான தன்மை காணப்படுகிறது? இந்தியாவை பொறுத்தவரையிலே அது வர்த்தக கலையோடு வளருது. தொழில் ரீதி கலைஞர்களாக இயங்கினோம். புலம்பெயர்ந்த மண்ணிலையும் தொழில் ரீதி கலைஞராக மாறுவது மிக மிக சிரமமாக இருக்கிறது. தாங்களே தங்களோட காசை போட்டு தாங்களே செய்யணும். அப்படி தான் நாங்களும் செய்த. நாங்கள் ஒரு பீரியடுக்கு பிறகு ஒரு 4-5 கலைஞர்களை சொல்லலாம். ஃப்ரான்ஸில் காசுக்கு கலை செய்கிறாங்க. போனால் வைக்க காசு கொடுப்பாங்க, டிக்கெட் கொடுப்பாங்க, ஃபோட்டோவில் வச்சு கொடுப்பாங்க. அந்த ரீதியில் ஒரு நான் குணபாலன், பாஸ்கி, ஸ்ரீஅங்கல்னு சொல்லி 4 படிகள் இருக்கிறாங்க. மற்றது இந்திரன் இப்போ ஒரு பாடல் உருவாகிறார். அவை தான் நாங்கள் அந்த ஐரோப்பாவை சுற்றுறோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் வேலையை விட்டு போகணும், அது இதுன்னு அதை உருவாக்கிட்டோம் ஒரு மாதிரி. அந்த நிலை வர வேணும் மற்ற கலைஞர்களுக்கும். இங்கே பொறுத்தவரையில் பொருளாதாரம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எண்ணங்கள் சிறப்பாக இருக்குது, ஆவல் நிறைய இருக்குது. நான் இந்த நீண்ட காலத்துக்கு பார்த்தா கூடம்பக்க ஸ்டைலாகவே வந்துட்டு திரும்புறவெல்லாம் படக்க தான் கதைக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு கவலை, அந்த ஸ்லாங்காக எல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ படிகளோட அதில் ஒர்க் பண்ணுற படிகள்கிட்ட நானே ஐடென்டி பண்ணல. நீங்கள் எந்த ஊர் இந்தியாவாண்டு இல்லை, நான் இங்கே தான் படம் பண்ண போயிருந்தேன். அங்கே 2 இயர்ஸ் இருந்தேன். அப்படி வந்துட்டு சொல்லி கதைக்கா தங்க மாற்றுறது கொஞ்சம் கவலையாக இருக்குது. இப்போ நாங்கள் 40 வருஷம் போயும் சுட்டு போட்டாலும் எங்களுக்கு இது அதுதான் பெறும் இல்லையா? இவனுங்கிற பிள்ளைகளுக்கும் அதுதான் இருக்குது. அதே அந்த மாற்றம் இங்கே வருதுன்னு தெரியல. அதில் கொஞ்சம் கவனம் எடுத்தாங்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். தமிழ் வாழும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு.
சரி, இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நகைச்சுவையில் 2 கவிதைகளில் அது பாடல்கள் ஏதாவது கூறுங்கள். நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ளே அகதியாக, வீதியிலே அடிமையாக மாறிப்போன வாழ்க்கை பற்றி நான் சொல்ல மாட்டேன். மதியாத மனுஷி முன்னே மிதியாத மனுஷனாக வாழுகின்ற வாழ்க்கை பற்றி நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பாசம் வச்சு பெத்த பிள்ளை பேசும் மொழி புரியவில்லை, விஷம் போட்ட இந்த நாட்டில் நான் சொல்ல மாட்டேன். காதில் தோட்ட மாட்டியவன் வாழ்வில் கோட்டை விட்ட கதை, இந்த கதை நான் இங்கே சொல்லவும் மாட்டேன். உங்களுடைய அனுபவங்கள் நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த காலகட்ட வளர்ந்து வருகின்ற கலைஞர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய இந்த கலைப்பயணம், எவ்வாறு அந்த கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம், அதே போன்று உங்களுடைய அந்த தியாகம் தான், எல்லாம் தியாகம் தான், அர்ப்பணம் தான். நாங்களும் குடும்பத்தோட பிள்ளைகளோட ஆரம்ப காலங்கள் சரியான சிரமம். இப்போ நாங்களும் ஓகே, இப்போ நான் ரிட்டையர் பண்ணிட்டேன், இன்னும் கூட செய்யலாம், அதுக்கு உடல்நிலை ஒத்து கொடுக்கணும். இருந்தாலும் சொல்கிறாங்க எழுதுதலே மூடுறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி முயற்சியை கைவிடக்கூடாது, இலக்கு சரியாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், எண்ணங்களை எடுத்துக்கணும். காலம் கனியும். யாராவது இப்படியே வெளிநாடுகளில் இருந்து இல்லாட்டி இங்கேயும் சில என்ன பொருளிட்டாளர்கள் அல்ல ப்ரொடியூசர்ஸ் வரலாம். வரும் பொழுது இங்கே உள்ள கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நினைக்கிறேன். நிறைய படங்கள் அங்கே வந்து கொண்டு இருக்குது. நேற்றெல்லாம் இன்றைக்கு 2 படம், ஈழத்து படம் 2 ஜெர்மனியில் ஓடுது. நாளைய மாற்றம் என்று சொல்லி ஒரு படம், மற்றது புஷ்பகா 27 ஜெர்மனியில் 2 சிட்டியில் ஈழத்து படம் 2 ஓடுறதுன்றது ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் உருவாகணும். இப்போ விலங்கு தரிக்கும் ஒரு படம் பார்த்தேன்னா உண்மையிலேயே வந்த படங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சது. அதில் சொல்லப்பட்ட செய்திகளும் இந்த பட எடிட்டிங்கும் கலைஞர்களும் நடிகர்கள் தேர்வும் அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி இன்னும் வர வேணும். முடிஞ்ச பிற நாங்கள் அங்கால அந்த படத்தை பார்க்கறதுக்காக 10 பேரை கொண்டு வருவோம். அந்த ஏற்பாடு செய்கிறன்றது எங்கள் வயதுக்கு இயலாது. அந்த படம் அங்கே ஓடுதுன்னா நாங்கள் தேடி போய் பார்ப்போம். அப்படி ஒரு புத்திகட்ட மனிதர் என்ற ஒரு படம் வந்து பார்த்துக்கிறோம். எழில் சுவந்தி என்ற ஒரு படம் வந்து நண்பர்களோட பார்ப்போம், தெரிஞ்சவைக்கு சொல்லுவோம், எங்கட படைப்புன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்துக்கொண்டு எங்களால் என்ற உதவியை அதை செய்யலாம். பார்வையாளனாக பங்காளியாக வாய்ப்புகள் கிடைக்கும் போது பங்காளியாகவும் வந்து செய்துட்டு போகலாம் என்று அதையும் சொல்லி போட்டு இந்த வாய்ப்பை தந்தவங்களுக்கும் எங்கள் அன்பு நண்பர் SS கோணாதன் அவர்களுக்கும் அவருடைய அந்த பழைய நினைப்புகளும் அந்த எண்ணங்களும் அவருடைய துடிப்பும் இதுபோல இன்னும் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்று கூறி தொழில்நுட்பத்தில் எங்களோடு ஒத்துழைத்த கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் ஒரு கலைஞனாக, ஒரு விளையாட்டு வீரனாக, ஒரு எழுத்தாளனாக இருக்கின்ற தயாநிதி என்கின்றவரை தான் நாங்கள் சந்தித்தோம். மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இனி வரும் காலங்களில் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தால் வேறு ஏதாவது நிகழ்ச்சியூடாக உங்களையும் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி படுகின்றோம். நன்றி, வணக்கம்.